சென்னை பல்லவன் இல்லம் முன்பு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கள விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அது பற்றிய மேலும் விவரம். 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள். அது குறிப்பிடத்தக்க வாக்குறுதி என்பது அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கான அந்த அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்டவைகள் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதனை அரசு செய்யவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு திரண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு அரை ஆடையுடனான அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். நம்மிடையே இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே கேட்கலாம், என்ன மாதிரியான கோரிக்கை, ஏன் இந்த போராட்டம்? 2015ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அகவிலைப்படி கூட்டவில்லை. அப்பொழுது கோயம்புத்தூர் வந்திருந்த தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளி ரங்கநாதனிடம் அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். எங்களுடைய டீயை கூட்டவில்லை, எங்களை கூட்டுங்கள் என்று. உடனே அதுக்கு செவி சாய்த்த ஸ்டாலின் அவர்கள், மாதிரி 2015 உங்களுக்கு கொடுக்கல, அதிமுக அரசு உங்களை வஞ்சிச்சிருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக 100 நாளில் அந்த டிஏ பிரச்சனை முடித்து போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் முடித்து வைப்பேன் என்று உறுதி கூறினார். அவருடைய பேச்சை கேட்டு போக்குவரத்து தொழிலாளியில் நாங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தால் திமுகவுக்கு ஆட்சியளித்து அவரை அரியணையில் ஏற்றினோம். இப்பொழுது 100 நாள் முடிக்கிறேன் என்று சொன்ன முதல்வர் 1000 நாள் கடந்து விட்டது, இன்னும் எங்களுக்கு டிஏ பிரச்சனை பற்றி பேச மாட்டார். கோர்ட்டுமே உயர்நீதிமன்றமும் உத்தரவு கொடுக்க சொல்லி அதை மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு போனார்கள். உச்சநீதிமன்றம் வந்து வழக்கை தள்ளுபடி பண்ணி அரசாங்கத்துக்கு அபராதம் வச்சிருக்கு. இதையும் உணராத அரசாங்கம் ஓய்வு பெற்ற 65 வயசு 80 வயசு உள்ள போக்குவரத்து தொழிலாளிக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு நான்லாம் 7000 ரூபா பென்ஷன் வாங்கினேன். 7000 ரூபா பென்ஷன் வாங்கி எனக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு, நல்லா இருந்தேன். 30 வருஷம் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்து என்னுடைய உடம்பு என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்து இந்த 7000 ரூபா நான் வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்க முடியுமா? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரிட்டையர்ட் ஆனால் 3 மாதத்தில் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. 2021 ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணலை. அது ஒரு போராட்டம் நடத்தினா 3 மாதம் மட்டும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் போட்டு பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. கேட்டால் நிதி ஒதுக்கி இருக்கின்றாங்க. வெறுங்கையில் ஒரு தட்டை கொடுக்குறாங்க, ரிட்டையர்ட் ஆகிறப்ப ஒரு டவுல் கொடுக்குறாங்க, ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இது தொடர்பாக நீங்கள் அரசிடம் முறையிட்டீங்களா? நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டீங்களா? பலமுறை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட எங்கள் பல்லவன் சாலத்தில் நடத்துகிறோம். இதே மாதிரி அதிகாரிகள் வந்து வாங்க செக்ரட்டரியில் பேசிக்கலாம் என்று கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தலைமைச் செயலாளராக இருந்தார். அவரிடம் போய் கேட்டது உங்களுக்கு 1 வாரத்துக்குள்ளே நல்லபடியாக முடித்து விடலாம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அனைவரும் கலந்து போய்விட்டோம். இப்போ 1 வருஷத்துக்கு மேலாகி போச்சு, இன்னும் டீயை கூட்டவே இல்லை. ஒரு உத்தரவாதமே தர மாட்டுறாங்க. இந்த அகவிலைப்படியாக இருக்கட்டும், இல்லை இந்த பஞ்சப்படியாக இருக்கட்டும், அது உங்களுக்கு எவ்வளோ பயன்படாக இருக்கும்? அதாவது வாழ்வாதாரத்தில் வந்து சம்பளம் வாங்குறீங்க, சம்பளம் வாங்கிக்கிறாங்க. விலைவாசி ஏறும்போதெல்லாம் இப்போ 500 ரூபா விலைவாசி ஏறுதுன்னா ஒரு 200 ரூபா தருவாங்க. ஒரு 5000 ரூபா வாங்கிட்டு இருக்கு, 5200 ரூபா கிடைக்கும். அந்த விலை ஏறுறதுக்கு அந்த விலைவாசி கிடைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ வந்து வாழ்வாதாரம் ஒரே மாதிரியாக ஓடிட்டு இருக்கும். அதாவது ஒரு சாதாரண மனிதன் பொய் பேசலாம். ஒரு அரசு, அதுவும் ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசு சொல் வலிமையில் வந்து ஜெயிக்கிறது பெரிய பிரமாதம் இல்லை. அரசுக்கு 3 எழுத்து தான், ஓட்டுக்கு 3 எழுத்து தான், பணத்துக்கு 3 எழுத்து தான், சொல்லு 2 எழுத்து தான். அந்த சொல்லுங்கிற 2 எழுத்துக்காகத்தான் தொழிலாளிங்கிற 3 எழுத்து உடையவன் தான் சார்ந்திருந்த எத்தனையோ கட்சிகள்லாம் மறந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது 1,98,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் எங்கள் எடப்பாடியார் மண்ணின் மைந்தர் இழந்தார். அதுக்கு காரணம் பல சங்கங்கள் இருந்தாலும் அதை மறந்து இவங்க வந்தால் செய்வாங்கிறதுக்காக கொடுத்தோம். அதாவது ஒரு குழந்தை வந்து அம்மாவை தான் நம்பும், அப்படின்னு நம்பாது. அம்மா மாதிரி இருந்து செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னார். இவர் தான் சொன்னார், தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதினார். அதைத்தான் இப்போ இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதினார். அவர் என்ன சொல்றார்? போக்குவரத்து தொழிலாளி ஒருத்தர் கேட்கும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்ச உடனே தரேனார். அப்ப திமுக அரசு அமையலையா? அப்ப இவர் திமுக இல்லையா? அது அவர் தான் முடிவு பண்ணுறார். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்சா தரேனாரு. அப்ப திமுக அரசு அமையல, திராவிட மாடல் தான் அமைஞ்சிருக்கு. இதுதான் மாடலா? தொழிலாளி கொள்றதா மாடலா? இது ஒரு துறைக்கு மட்டும் எல்லா துறைக்கும் தெரியும் போது அரசுங்கிறது தான் முக்கியம்.
அரசு என்ன பண்ணுங்கிறத அவர் தான் முடிவு. ஆனா இந்த எதிர்ப்பு வேண்டாம். பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தனலட்சுமி, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.